நீங்க 2026ல இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை அமேசான்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படும், நம்ம எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்தவித ஐடியாவுமே இல்லைன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா எப்படி அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி அமேசான்ல நம்ம ப்ராடக்ட்டை லைவ் பண்றதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். அமேசான்ல நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணா கண்டிப்பா நமக்கு செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கௌண்ட் மூலமா தான் அமேசான்ல இருக்கிற உங்க ப்ராடக்ட்டை ஆட் பண்றதோ இல்ல அதை ரிமூவ் பண்றதோ, உங்க ப்ராடக்ட்டோட பிரைசிங் எவ்வளவு இருக்கு, ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு இது எல்லாத்தையுமே அந்த செல்லர் அக்கௌண்ட் மூலமா மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த செல்லர் அக்கௌண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு GST நம்பர் வேணும். அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெயில் ஐடி வேணும். இந்த மெயில் ஐடியை வச்சு நம்ம ஆல்ரெடி அமேசான்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க கூடாது. ஓபன் பண்ணிருந்தோம்னா நம்மளால செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உங்களோட போன் நம்பர் தேவைப்படும். ஃபைனலா பான் கார்டு. இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளால செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ இதுல நம்ம சொன்ன மெயில் ஐடியா இருக்கட்டும், இல்ல போன் நம்பரா இருக்கட்டும், ஏன் பான் கார்டா இருக்கட்டும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இது இல்லைனாலும் எப்படி கிரியேட் பண்றது நம்மளால ஈஸியாவே பண்ணிக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே GST தான் இருக்கும். நீங்க GST எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம GST எடுத்ததுக்கு அப்புறமா மந்த் ஆன் மந்த் கண்டிப்பா நம்ம GST ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சேல்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்க எப்போ உங்களுக்கு GST ரிஜிஸ்டர் ஆகி அந்த சர்டிபிகேட் வருதோ, அந்த நம்பர் வந்ததுல இருந்து நீங்க எவ்ரி மந்த் நீங்க வந்து 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஃபைல் பண்ணலனா அடுத்த மாசம் உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ்மே ஒரு டேக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதனால GST எடுக்க போறீங்கன்னா இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்கிற டவுட் என்னன்னா, ஒரு GST எடுத்துட்டா என்னால ஒரு கேட்டகரி ப்ராடக்ட் மட்டும் தான் செல் பண்ண முடியுமா, வேற எந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியாதான்னு கேட்கறாங்க. அப்படிலாம் எந்த வித ரெகுலேஷனுமே கிடையாது. நீ ஒரு GST எடுத்துட்டு அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், மல்டிபிள் கேட்டகரி செல் பண்ண முடியும். மல்டிபிள் வெப்சைட்லயும் உங்களால செல் பண்ண முடியும். ஒரே ஒரு GST மட்டுமே வச்சு உங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்கிற டவுட் என்ன, ஸ்டார்டிங்லயே நமக்கு ட்ரேட்மார்க் வேணுமா, ட்ரேட்மார்க் இருந்தா தான் செல் பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டா, ட்ரேட்மார்க் இல்லாமயுமே நம்மளால செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ப்ராடக்ட்டை லைவ் பண்ண முடியும். ஆனா ட்ரேட்மார்க் எடுத்தா உங்களுக்காக ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மெயினா தேவைப்படுற டாக்குமெண்டேஷன் என்ன, GST வேணும், பான் கார்டு வேணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு போன் நம்பரும் மெயில் ஐடி இருந்தா மட்டும் போதும். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த போன் நம்பரா இருக்கட்டும், மெயில் ஐடியா இருக்கட்டும், பான் கார்டா இருக்கட்டும், இது எல்லாமே GSTயோட லிங்க்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் அந்த GSTயோட லிங்க்ல இருக்கணும். இப்படி எல்லாம் லிங்க்ல இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ இந்த டாக்குமெண்டேஷனுக்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த GST. இப்போ GST எடுக்கிறதுக்கு மார்க்கெட் பிளேஸ்ல 1000 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமமா 3000 ரூபீஸ் வரையும் சார்ஜ் பண்றாங்க. அதை கொடுத்து நம்மளால GST சர்டிபிகேட் வாங்கிக்க முடியும். GST எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மந்த் அண்ட் மந்த் ஃபைல் பண்ற மாதிரி இருக்குமே, இதுக்கு எவ்வளவு சார்ஜ் வரும்னு கேட்டோம்னா, ஸ்டார்டிங்ல நம்மளால நிறைய இன்வாய்சஸ் எல்லாம் இருக்காது, ரொம்பவே கம்மி அமௌண்ட் தான் நம்ம சேல் பண்ணிருப்போம். இதுக்கு நம்ம மினிமமா 500 ரூபீஸ்ல இருந்தே நமக்கு நிறைய பேர் GST ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு GST ஃபைல் பண்றது ப்ராப்ளமா இருக்கு, அதுக்கு எங்களால 500 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா, இதுக்காக நம்ம டெடிகேட்டடா ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து நீங்களே GST ஃபைல் பண்ணா ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை தாண்டி பான் கார்டா இருக்கட்டும், மெயில் ஐடியா இருக்கட்டும், போன் நம்பரா இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கும். அதை நம்ம இந்த பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எப்படி அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம டைரக்டா கூகுள்ல போய் அமேசான் செல்லர் அக்கௌண்ட் சர்ச் பண்ணோம்னா நமக்கு நிறைய ரிசல்ட் ஷோ ஆகும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, amazon.com ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து US மார்க்கெட் பிளேஸ்க்கான ஒரு அக்கௌண்ட் தான். இதுல நம்ம கிளிக் பண்ணி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட கூடாது. டொமைன் நேம்ல கண்டிப்பா amazon.in இருக்கான்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா, இதோட எக்ஸாக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க, ஃப்ரீ தான். ஓகே, நான் கொடுத்துருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகும். இந்த பேஜுக்கு போனோடனே இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் செல்லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜுக்கு லேண்ட் ஆனாலும் ப்ராப்ளமே இல்லை. அதுக்கு கீழே கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுத்துருங்க. இந்த நேம் வந்து உங்களோட பான் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. ஜஸ்ட் இந்த இடத்துல நான் என்னோட நேமை டைப் பண்றேன். ஜஸ்ட் உங்களோட நேமை டைப் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க. இந்த இடத்துல நான் என்னோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து 1 to 8 வரையும் வைக்கிறது, இல்ல ABCD வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வைக்காம ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட்ல அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அட் மாதிரி சிம்பிள், 1 2 3 இது எல்லாம் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டே செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பாஸ்வேர்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வெரிஃபை மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை மொபைல் நம்பரை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பசில் இருக்கும். அந்த பசிலை நம்மளால சால்வ் பண்ண சொல்லும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பசில்னு கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த இடத்துல 5 ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல எத்தனை ராக் இருக்கோ அதை நம்ம வந்து சேர்க்கணும். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து
ஆல்மோஸ்ட் 5 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும். கரெக்டான இமேஜ் அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம ஓகே, இந்த இமேஜில் வந்து 5 ராக் இருக்குது. அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணோடனே டேரெக்டாக இந்த பேஜில் வந்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்மளோட GST நம்பரை அப்லோட் பண்ணும். நீங்கள் GST ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் GST நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 15 டிஜிட்ல ஒரு நம்பர் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல அப்படியே என்டர் பண்ணிடுங்க. கேப்ஸில் தான் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே கேப்ஸ்லேயே என்டர் பண்ணிடுங்க. உங்களோட GST நம்பர் என்டர் பண்ண உடனே உங்களோட ட்ரேட் நேம் என்ன, உங்களோட GST நம்பர், அதோட GST டைப் என்ன, உங்களோட லீகல் நேம், அட்ரஸ், இது எல்லாமே இந்த இடத்துல பாப்பா ஷோ ஆகும். ஜஸ்ட் அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே அப்லோட் GST டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட GST சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க GST டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சப்மிட் GSTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் டீடைல்ல யுவர் அமேசான் ஸ்டோர் நேம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு கீழே நீங்க ஒரு நேம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்களோ இதுதான் அமேசான்ல யாராச்சும் ப்ராடக்ட்டை வாங்க போனாங்கன்னா அந்த நேம் தான் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க RK என்டர்பிரைஸ்னு கொடுக்குறீங்க. அமேசான்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணீங்கன்னா வாங்குறவங்களுக்கு கீழே சோல்டு பைன்னு போட்டு RK என்டர்பிரைஸ்னு காட்டும். அதனால இந்த இடத்துல உங்களோட பிசினஸ் நேமையோ இல்ல நீங்க என்ன நேம் அமேசான்ல ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை கொடுத்துருங்க. ஜஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷிப்பிங் செட்டிங்ஸ். இந்த ஷிப்பிங் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ இந்த அட்ரஸ்க்கு தான் அமேசான்ல இருந்து நமக்கு வந்திருக்கிற ஆர்டர் எல்லாத்தையுமே பிக்கப் பண்றதுக்கு வருவாங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த செக்ஷன்ல தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் GSTல இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணுமா, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன், என்னோட பிசினஸ் வேற இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அட்ரஸ் என்னால மாத்தி கொடுத்துக்க முடியுமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. இது ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த ஸ்டேட்ல GST எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்டேட்குள்ள இருக்கிற எந்த அட்ரஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து GST எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னையில இருந்தோ இல்ல கோயம்புத்தூர்ல இருந்தோ ஈரோட்ல இருந்தோ இல்ல திருநெல்வேலி எந்த அட்ரஸ்ல இருந்து வேணாலுமே உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற அட்ரஸ் கொடுத்து உங்களால பிசினஸ் பண்ண முடியும். ஆனா உங்களால மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு அட்ரஸோ இல்ல பெங்களூர்ல இருக்கிற அட்ரஸோ இல்ல டெல்லியில இருக்கிற அட்ரஸோ கொடுத்து உங்களால பிசினஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் GSTல இருக்கிற அட்ரஸ் தான் யூஸ் பண்ண போறேன், அங்க என்ன நான் பிசினஸ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற அட்ரஸே செலக்ட் பண்ணிருக்கேன். அப்படி இல்ல நான் நியூவா வேற ஒரு அட்ரஸ் என்டர் பண்ற போறேன்னா நம்ம சொன்ன ரெகுலேஷன்ல ஃபாலோ பண்ணி நியூ அட்ரஸே கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்ல இருக்கிற அட்ரஸே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் நமக்கு சூஸ் யுவர் ஷிப்பிங் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதுல நமக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்டோர் அமேசான் ஷிப்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது, அதுதான் ஈஸி ஷிப். ரெண்டாவது நமக்கு வந்து யுவர் ஸ்டோர் யுவர் ஷிப்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது, அது செல்ஃப் ஷிப். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈஸி ஷிப் ஆப்ஷன்னா என்னன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா அமேசானே என்டையரா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நம்ம பேக் பண்ணி வச்சா மட்டும் போதும். அமேசான் டீம்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. நமக்கு ரிட்டர்ன் வந்தா கூட அமேசானே எடுத்துட்டு வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு சேர்த்துருவாங்க. ரெண்டாவதா இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா யுவர் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் ஆப்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்மளே அதை பேக் பண்ணி அதுக்கான ஷிப்பிங் லேபிள்லாம் ரெடி பண்ணி நமக்கு இது நியர்பைல இருக்கிற ப்ரொஃபஷனல் கொரியர்லயோ இல்ல ST கொரியர்லயோ நம்ம போட்டு நம்மளோட கஸ்டமர் அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி இருக்கும். இதுதான் செல்ஃப் ஷிப்பிங்கிற ஆப்ஷன். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா எப்போதுமே ஈஸி ஷிப்பே கிளிக் பண்ணுங்க. இதுதான் அமேசானை பொறுத்தவரையும் பெஸ்டா ஒர்க் ஆகும். ஈஸி ஷிப் கொடுத்தோம்னா நம்ம எங்கேயுமே போய் அலைய வேணாம். நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் பேக் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். அமேசான் டீமே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் நமக்கு சிஓடி ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, கரெக்டா அமேசான் அக்கௌண்ட்ல நம்மளோட எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஈஸி ஷிப்பை கிளிக் பண்ணுங்க. இதுதான் அமேசானுக்கு ஷூட் ஆகும். ஜஸ்ட் ஈஸி ஷிப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஷிப்பிங் ஃபீஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். இந்த ப்ரிஃபரன்ஸில் லோக்கல், ரீஜனல், நேஷனல்னு இது எல்லாத்துக்குமே எவ்வளோ சார்ஜஸ் அமேசான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இப்போ லோக்கல்னா உங்கள் அட்ரஸ்க்கு நியர்பைலே இருந்தாங்கன்னா அதை லோக்கல்னு சொல்லுவாங்க. ரீஜனல்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே ரீஜனல்குள்ளே வரும். நேஷனல்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகுது, இல்லை இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு எங்கே டெலிவரி ஆனாலுமே அதை நேஷனல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணியும் உங்கள் ப்ராடக்டோட டைமென்ஷன் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுற செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான ஒன்று. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னா பே பை யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்ததா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரம் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு நம்மளே இந்த சார்ஜஸ் எடுத்துக்கிறோங்கிறது தான் மீனிங். ரெண்டாவது ஃப்ரீயாலான கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண மாட்டேன், சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அதோட செல்லிங் காஸ்ட்ல இருந்து அடிஷனலா டெலிவரிக்கு 30 rupees 100 rupees நீங்க எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்குறீங்களோ அது அந்த இடத்துல கஸ்டமருக்கு காட்டும். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா
பே யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதையே கிளிக் பண்ணுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, கஸ்டமர் எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாவே டெலிவரி கொடுக்க முடியுமா, இந்த சார்ஜஸ் நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து டைரக்டா கஸ்டமருக்கு டெலிவரி சார்ஜஸ் வாங்காதீங்க, இதையுமே உங்களோட ப்ராஃபிட்ல ஆட் பண்ணுங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை 500 ரூபீஸ்க்கு செல் பண்றீங்கன்னா அதை வந்து 600 ரூபீஸ்க்கோ 550 ரூபீஸ்க்கோ செல் பண்ணிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி ஃப்ரீயா கொடுங்க. இது கொடுக்கறதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்க 500 ரூபீஸ் ப்ராடக்ட்டை 600 ரூபீஸ் கொடுத்து வாங்க கூட ரெடியா இருப்பாங்க. ஆனா ஷிப்பிங்காக ஒரு 50 ரூபீஸோ 100 ரூபீஸோ நிறைய கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அதனால ஷிப்பிங் சார்ஜஸ் எப்போதுமே கஸ்டமருக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்க ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க FBA மூவ் பண்றீங்கன்னா FBA உங்களோட கஸ்டமர்கிட்ட டெலிவரி சார்ஜஸ்லாம் வாங்க முடியாது. அப்போதைக்கு நீங்க பிரைசிங்க திரும்ப இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டோட பிரைஸ் திடீர்னு நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட சேல்ஸுமே அஃபெக்ட் ஆகும். அதனால ஸ்டார்டிங்லேயே ஷிப்பிங் சார்ஜஸை உங்களோட ப்ராஃபிட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு செல் பண்ணுங்க. இதுதான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்க அமேசானோட பிரைம்லாம் என்ரோல் பண்ணா கண்டிப்பா நீங்க ஷிப்பிங் ஃபீ வாங்கக்கூடாது. அது அமேசானோட ரூல்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இருக்கிற பே யுவர் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பே யுவர் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் டீடைல்ஸ். உங்க ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கு, இந்த டாக்ஸ் கூட இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங்காவோ ஹோல்சேலராவோ இருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் அமேசான்ல கொண்டுட்டு வர போறீங்கன்னா டேரக்டா அந்த ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட்டுக்கு 18% இருக்கும், 12% இருக்கும். ஜஸ்ட் இந்த டிராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. இல்ல நான் மல்டிபிள் ப்ராடக்ட் செல் பண்ண போறேன், ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு டாக்ஸ் ரேஞ்சில் இருக்கும், இல்ல நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண நினைச்சேன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டா இருக்கிற GST ஸ்டாண்டர்டே கொடுத்துருங்க. உங்களுக்கு நார்மலா 18% கிட்ட GST கால்குலேட் ஆகும். இது ஃபியூச்சர்ல எப்ப வேணாலுமே உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால இதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட டாக்ஸ் கூட கொடுங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டா இருக்கிற 18% கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், ஆட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க.